ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் குரோம்பேட்டில் உள்ள கடை. அது ஏதோ கடையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் உங்களுக்கு போர்டை இது பண்ணியிருக்காங்க. இது குரோம்பேட்டில் இந்த செல்வரத்னம் கடை இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன வாங்க வந்திருக்கோன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்க வரலாங்க. ஆல்ரெடி தீபாவளிக்கு நிறையா ட்ரெஸ் வாங்கியாச்சு. இப்போ காய்கறி வாங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ போய் பார்க்கலாம். நம்ம இங்கே காய்கறி எல்லா இடங்களையும் விட கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் நான் இங்கே தான் வந்து வாங்க வருவேன் எப்போவுமே. வெளி ரேட்டை விட கம்பேர் பண்ணால் நமக்கு இந்த ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 4th ஃப்ளோர் போனோம். லிஃப்ட்டு ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம இப்போ 4th ஃப்ளோர் போகிறோம். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இது சாரீ ஃபுல்லாக. இங்கே நாங்கள் போனால் என்ன ஆகுன்னு தெரியுமா, நம்ம எடுத்துருவோம், அதனால் போகலை. இப்போ நம்ம 4th ஃப்ளோர் தான் போகிறோம். அங்கே தான் காய்கறிகள்லாம் இருக்குது. இப்போ 4th ஃப்ளோர் வந்தது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 4th ஃப்ளோர் வந்தாச்சு. நம்ம இங்கே தான் காய்கறிகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இங்கேருந்தே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். இங்கே பாருங்க, இங்கேயே எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நமக்கு வாஷிங் பவுடர், க்ளீனிங் சம்மந்தப்பட்டது, சோப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு. நம்ம இந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நேராக உள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது பெட்ஷீட்டு, ஸ்க்ரீனு, டவலு, தலைவாணி உரை, அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள். நேராக நம்ம இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸும் வாங்கிக்கலாம். பலசர ஜாமான் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செப்பல்ஸ். இது செப்பல் ஃப்ளோர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இடம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அவ்வளவும் பலசரக்கு ஜாமான் உள்ள இடம். இது எல்லாமே கிடைக்கும் நமக்கு. கிடைக்காத பொருளே இருக்கு. வெளியே ரேட்டை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு ரேட்டு. நான் இன்றைக்கி ஒன்லி காய்கறி மட்டும்தான் வாங்க வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம ட்ராலி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் நேர. வந்துட்டோம். இப்போ நம்ம காய்கறி வாங்க வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன தான் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு செக்ஷன். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கோவக்காய் வாங்க போகிறோம். கோவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கோவக்காய் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரு 1/2 கிலோ கோவக்காய் பிறக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனி அவரை, வெள்ளரிக்காய். இப்போ தான் காய்கறிகள்லாம் வந்து இறங்குது, தட்டிகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. இந்த டைம் கரெக்டாக ஆயிரும், 11 o'clock ஆயிரும். அதனால தான் நாங்கள் இவ்வளோ லேட்டாக கரெக்டாக வந்தோம். அந்த டைம் கணக்கு பண்ணி தான் வந்தோம். இப்போ நம்ம கோவக்காய் பிறக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே அவரைக்காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவரைக்காய் எடுக்கிறோம். அவரைக்காய் ஒரு 1/2 கிலோ கலெக்ட் பண்ணுறோம் நாங்கள். அவரைக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவரைக்காய் எடுக்கிறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏத்தம்பழம் இருக்குது. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் ரேட்டு ஒட்டலை இன்னும். இனிமேல் தான் ரேட்டு ஒட்டுவாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் தட்டிகிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாம். அடுத்து புடலங்காய் வாங்க போகிறோம். 2 புடலங்காய் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ புடலங்காய்க்கும் ரேட்டு தெரியல இன்னும். பார்ப்போம். பக்கத்தில் குடை மிளகாக்கு, சுரைக்காய் இருக்குது. இங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இருக்குது. ஒரே ஒரு முட்டைக்கோஸ் எடுக்கிறோம் நாங்கள். அதில் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கோங்க. 400 இருக்கா? 1/2 கிலோ வரதா பார்த்து எடுத்துக்கோ. நம்மளே வெயிட் போட்டு பார்த்துக்கலாம்.
போதும், பரவாயில்ல, இருக்கட்டும். சொரக்காய் எடுத்துக்கோங்க, நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்காது. எவ்வளோ இருக்குது வெயிட்? 1/2 கிலோ இருக்குமா? போதும். அந்த 600 இருக்கிற சுரைக்காவை போட்டு. 600. வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறோம் நாங்கள். சவுச்சோ எடுத்துக்கோங்க, 2 எடுத்துங்க, 2 சவுச்சோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கூட இருக்குமா? சவுச்சோ 2 எடுத்தாச்சு. இங்கே பட்டர் பீன்ஸ், லெமன், பேபி கார்ன் எல்லாம் இருக்குது. இப்போ ஏத்தம்பழம் எடுத்துருக்கோம். நேற்றைக்கு ரேட்டு வந்து 56 ரூபாயாம் கிலோ. இன்றைக்கி நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் ரேட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ ஏத்தம்பழம் எடுத்தாச்சு. கொஞ்சம் பிறக்கிக்கோங்க. இந்த 3ஐயும் எடுத்துக்கோங்க. அந்த 3ஐயும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ இருக்குது, அதில் இருக்கும். பீன்ஸ், பச்சை மிளகாய் எவ்வளோ இருக்குது? பீர்க்கங்காய் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பாவக்காயும் இருக்குது, பெரிய பாவக்காயும் இருக்குது. நான் இப்போ பீர்க்கங்காய் மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம். இங்கே மரவள்ளிக்கிழங்கு, இது கோவக்காயிலே பெரிய சைஸுன்னு நினைக்கிறேன். சீனிக்கிழங்கு, பூசணிக்காய், தடியங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் நல்ல அந்த கிழங்காய் எடுங்க. இந்த மாதிரி கிழங்கு எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன கிழங்கா 1/2 கிலோ வர மாதிரி எடுங்க போதும். அரைக்கீரை, பாலக்கீரை, புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி, வெங்காயத்தால் எல்லாமே இருக்குது. கூட்டம் இப்போ அதிகமாகிடுச்சு. க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பில் போட போகிறோம். நாங்கள் முடிஞ்சது எடுத்தாச்சு. பில் போடுறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. பில் போட்டுட்ருக்காங்க. பில் போட்டதும் நம்ம வாங்கிட்டு வெளியே வந்து காமிக்கிறோம். இதெல்லாம் பலசர ஜாமான், அரிசி ஐட்டங்கள், பயிறு ஐட்டங்கள், அவல், அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இங்கே வத்தல் ஐட்டங்கள் எல்லாம், அப்பளம், சிப்ஸு, இந்த மாதிரி அப்பளம்லாம் வித்தியாசமான அப்பளம்லாம் இருக்குது. புதினா அப்பளம்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டு 25 ரூபா தான் இந்த அப்பளம். இதுவும் ஜவ்வரிசி அப்பளம் மாதிரி தான் இருக்குது. பிளெயின் அப்பளம் இது 38 ரூபா. பாருங்கள், அப்பளத்துலேயே வெரைட்டி நிறையா இருக்குங்க. நிறைய வெரைட்டி அப்பளம் இருக்குது. இது வந்து பானிபூரி 19 ரூபா தான் இந்த பானிபூரி. இது அப்பளப்பூ கலர் கலராக இருக்குது. பேட் வத்தல், இது சங்கு. மேலே பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குது இந்த அப்பளம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். இது நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வத்தல் அப்பளம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஏபிசிடி, சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான வத்தல். இதெல்லாம் இது மசாலா ஐட்டங்கள் ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள். சூப் ஐட்டங்கள், இந்த நார் கம்பெனியில் உள்ள சூப் ஐட்டங்கள். அவ்வளவும் சூப் எல்லாம் நம்ம வீட்லேயே செய்வோம். இருந்தாலும் இங்கே எல்லா சூப் ஐட்டங்களும் போட்டு விட்ருக்காங்க. இது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. சில்லி கிரேவி மிக்ஸாம். நார் கம்பெனியில் வந்துட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன். 57 ரூபா. அதோட ரேட் 60 ரூபா. இங்கே இந்த கடையில், செல்வரத்னம் கடையில் 57 ரூபா. இது பாருங்கள், ஊறுகாய் ஐட்டங்கள். இதெல்லாம் ஊறுகாய். அன்னை கம்பெனி நிறையா இருக்குங்க. ஊறுகாய் அவ்வளவும். இந்த ஒரே ஒரு சூப் மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன். இது வித்தியாசமாக பேர் போட்டிருக்காங்க. ஸ்பைசி கொரியன் கிம்சி அப்படின்னு போட்டு இது வாங்கிட்டு போகலான்னு பார்க்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இது ஒன்று மட்டும் வாங்குறேன். ஃபுல்லாக மசாலா ஐட்டங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே மசாலா ஐட்டம். இது ரைஸ் அவ்வளவும். மைதா, ரவை, ரைஸ். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் பில் போட போய்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடி போய் பில் போட்டு வாங்கணும். இப்போ பில் போட்டு வாங்கிடலாம். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரேட்டு காமிக்கிறேன். நம்ம
ஜாமான்லாம் பில் போட்டு முடித்தது நம்ம வாங்கிட்டு போயிடலாம். பிளாஸ்டிக் ஐட்டங்கள், அவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டங்கள். அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கான் தோசைக்கல். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்த அந்த தோசைக்கல் இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம் கிடைக்குதான்னு. இதெல்லாம் ப்ரஷ் ஐட்டங்கள். தோசைக்கல், பணியாரக்கல். போயிடுச்சா? இரும்புல இருக்கா? இரும்பு தான். எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. இரும்பு கிலோ வெயிட்டுன்னு நினைக்கிறேன். அது இரும்புலே எல்லாமே இருக்குது பாருங்கள். இரும்பு சட்டி பயங்கர வெயிட்டு, இது தூக்கவே முடியல. அதேமாரி இது அதுக்கு மேலே சின்னதாக இருக்குது, ஆனால் வெயிட்டாக இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 1709 போட்டிருக்கு. 1079 ரூபா. இரும்பு கடாய். இந்த ஒரு 3 குழி கல் கடாய் மட்டும் இருக்குது, ஆனால் இது என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல. கேட்க தான் செய்யணும். வெயிட்டாக இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது. கேட்போம், ரேட்டை கேட்போம். இப்போ பாருங்க இரும்பு சட்டி எவ்வளோ. இது ஒரு தோசைக்கல் மாடல். தோசைக்கல் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நான் சொன்ன அந்த கல் இல்லை, முன்னாடி இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு நினைக்கிறேன். பெருசாக இருந்தது 4 குழி கல். செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது என்ன ரேட்டுன்னு கேட்போம். இந்த மூலிகூடம் நல்லா அப்பா செம்ம வெயிட்டாக இருக்குது. 3 குழி கல் பார்க்க அழகாக இருக்குது. இது கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்போம். கேட்டுட்டு நம்ம பார்க்கலாம். 2 காம்போ ஆஃபர் போட்டிருக்கான். 2 கல், 3 குழி கல் ஒன்று, தோசை கல் ஒன்று, 2 இருக்கிற மாதிரி காம்போ ஆஃபர். 1000 ரூபா போட்டிருக்கு, ஆனால் ஒன்று தான் இருக்குது. 900. இது மட்டுமே 900 ரூபா போட்டிருக்கான். அப்போ என்ன விவரம்னு கேட்போம் வாங்க. கடை ஃபுல்லாக செல்வரத்னம் கடையோட நான் வெஜிடபிள் வாங்கின ஃப்ளோர் இது ஃபுல்லாக. இந்த பக்கம் செருப்பு வாங்கிட்டோம். தோசைக்கல் வாங்கியாச்சு, காய்கறியும் வாங்கியாச்சு, பில்லு போட்டாச்சு, போக வேண்டியதான். இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள். இப்போ லிஃப்ட்டு இது ஓப்பன் பண்ணி கீழே போயிடும். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு, இப்போ கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. என்னன்னாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சதுனால வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த லைசால் மாதிரி உள்ள இது கம்பெனி புதுசாக இருக்குது. அதனால் 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டோம். அதேமாதிரி ஹார்பிக்லேயும் 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுவும் வாங்கியிருக்கோம். இப்போ இதுவும் ரேட்டு கம்மி, 89 ரூபாக்குள்ளது 83 ரூபா போட்டிருக்காங்க. விம் லிக்விடு. இப்போ தோசைக்கல்லையும் பார்த்து எடுத்தாச்சு. நம்ம 3 குழி கல், இரும்பு கல் பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல என்னால். 900 ரூபா வருது இந்த தோசைக்கல். அதோட ரேட் வந்து 1300 ரூபாயா என்னமோ டப்பாவில் போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி டப்பா. அது பேர் காமிக்கிறேன் பாருங்கள். த இண்டஸ் வேலிட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த கம்பெனி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அயன் ஊத்தப்பம் பேன் போட்டிருக்காங்க. இது வந்து 1300 ரூபாயோ 400 ரூபாயோ போட்டிருந்தது. ஆனால் நமக்கு அந்த கடை செல்வரத்னம் கடையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 900 ரூபா. அது பார்க்க நல்லா இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. என்னால் தூக்கவே முடியல அதை. செம்ம வெயிட்டு. காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டோம். வெளியே விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் காய்கறிகள் எல்லாமே. பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 56 ரூபா தான். இது எல்லாமே எல்லா காயும் வாங்கியாச்சு. இன்றைக்கி வாழைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு வாழைக்காய் 6 ரூபா. இங்கே அப்படி கிடைக்கிறது கஷ்டம். ஒரு வாழைக்காய் 10 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. அதனால் நான் அங்கே போய் மொத்தமாக வாங்கிட்டு வர்றது ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடியோ எல்லாம் பார்த்தீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தால பர்ச்சேஸ் போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.